ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டேஸ்வரியே ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது கும்பாபிஷேகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி சொன்னாலும் சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன்னு ரொம்பவே முடிவா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட கண்டிப்பா அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு கேட்ட உடனே நம்ம ரேவதி ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. கண்டிப்பா அம்மா இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி அந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி கார்த்திட்ட ஃபீல் பண்ணி பேசும்போது கார்த்தி நம்ம ரேவதிக்கு ஆறுதலா இருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எந்த இதுவும் நடக்காது, நம்ம எப்படி இருந்தாலும் நான் உன்கிட்ட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி செமையா நம்ம ரேவதி கிட்ட பேசுறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்காண்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கார்த்தியும் கரெக்டான சமயத்துல அந்த சிலையை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பாட்டி அந்த தண்டனையிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம பஞ்சாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கு வந்து அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவையில்லாமல் உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, இந்த ஊருக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ணேன், நான் தான் சிலையை எடுக்கலைன்னு சொல்லும்போது யாராவது நம்புனீங்களா? நான் சொல்கிறது எதுவுமே நம்பாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிப்பட்ட நீங்கள் நடத்துகிற கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் நான் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? நான் வரலை, கண்டிப்பாக என் சார்பாட்டு என்னோட ஹஸ்பண்ட் எல்லா வேலைகளும் செய்வாங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்களும் என்னை மன்னிச்சிருங்க அம்மா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கன்னு என்ன சொன்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரியே இல்லை. அங்கே உள்ளவங்களும் சரி நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பிடுறாங்க. கார்த்திய ரேவதியை சேர்ந்த மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ஏன் அத்தை இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, இந்த கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் எனக்கு விரோதமான அந்த குடும்பத்துக்குள்ள நான் சேர மாட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா நிலைமைக்கு காரணமானது அந்த கிழவி தான், அதனால நான் எதையுமே அந்த இடத்துல பங்கு பெற மாட்டேன்னு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. ரேவதியா சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னமா பேசுறீங்க, பாட்டி உங்களுக்காக அவங்களோட உயிரை கூட விடுறதுக்கு தயாராகிட்டாங்க, இல்லைன்னா உங்களையும் நம்ம குடும்பம் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கலான்னு ஒரு ஐடியா தானே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் அந்த கிழவி மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, அந்த கிழவி தான் தேவையில்லாம கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சிலையும் காணாம போயிட்டு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சந்திரா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொல்லிட்டு அமைதியாக்கி விடுறாங்க. கார்த்தி அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அத்தை இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவன் அடியும் முத்துவேலு தான், அவங்க இப்படியெல்லாம் பண்ணனால தானே எல்லாருமே இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டோன்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த சிவனாடி முத்துவேல் பத்தி தான் எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல எப்படி என்ன இந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தேகப்படலாம், நான் அப்படிப்பட்ட ஆளா, நான் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்காக எவ்வளோ நல்லது பண்ணேன், நானே பயபக்தி உள்ளவா எப்போவுமே கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவேன், இப்படிப்பட்ட என்ன இவங்க எப்படி சந்தேகப்படலாம், கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு யார் என்ன சொன்னாலும் நான் வர மாதிரி இல்லைன்னு நம்ம சாமுண்டீஸ்வரர் அந்த இடத்துல ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. ராஜராஜனும் கார்த்திட்ட வந்து நீங்கள் செய்கிறது எல்லாமே சரிதான் மாப்பிள்ள, கரெக்டான சமயத்தில் அந்த சிலையை மீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் இந்த சாமுண்டீஸ்வரி எப்படி தான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, கண்டிப்பாக அவள் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதில் உறுதியாக இருப்பாள், கும்பாபிஷேகத்துக்கு அவள் வரவும் மாட்டா, கும்பாபிஷேகத்துக்கு அவள் வந்தால் தான் நல்லபடியாக குடும்பமாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கும், என்ன பண்ணுறது மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது கார்த்தியும் ராஜராஜன் கிட்ட நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க மாமா, கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அத்தை இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம கார்த்தி ராஜராஜன் கிட்ட எப்படி அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியணும், இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் நான் அத்தையை ஏமாற்றிட்டு இருப்பேன், இப்போ வேற டிடெக்டிவ் மூலமாட்டி எல்லா விஷயத்தையும் அவங்க அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க, இனி கூடிய சீக்கிரத்தில் என்னை பற்றின உண்மை எல்லாமே அந்த டிடெக்டிவ்க்கு தெரிய ஆரம்பிச்சிடும், வேறு யார் மூலமாட்டி இந்த விஷயம் அத்தைக்கு கண்டிப்பாக தெரிய வரக்கூடாது, அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே குற்றநோச்சி ஆகிடும், இத்தனை வருஷமாட்டு அத்தையை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு நினச்சாலே ரொம்பவே வருத்தமாக இருக்குது, கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட கண்டிப்பாக அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன்னு ராஜராஜன்கிட்ட நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ரேவதியும் கவனிச்சிட்றாங்க, என்ன இவங்க பேசுகிறாங்க, இவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம ரேவதி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியை இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதி அந்த இடத்துல அம்மா நீங்கள் உங்களுக்கு ஒரு பேரன் பேத்தி யாராவது
பிறந்தாங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமா பேரனா இருந்தா ஒரு பேர் வைப்பேன், பேத்தியா இருந்தா என்னோட அம்மா பேர் வைப்பேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ரேவதி இப்படி ஒரு வினோதமான கேள்வி கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், நல்லபடியா நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கடவுளை வேண்டுறாங்க. இன்னொரு சைடு நம்ம கார்த்தி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த கேள்வியை கேட்கிறான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சு பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட வந்தோடனே கார்த்தி அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேவதி உங்க அம்மா கிட்ட கேட்ட, எதுக்கு இப்படி வித்தியாசமா கேட்ட அப்படின்னு கேட்கும்போது ரேவதியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட கார்த்தி எதிர்பார்க்கல. எப்படி அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நீ உண்மையே சொல்ல போற, அதுக்கப்புறமா அம்மா எப்படி இருந்தாலும் துர்காவை எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் உன்னையும் ஒதுக்கி வைப்பாங்க. நீ இந்த வீட்டில் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே உன் பின்னாடியே நானும் வந்துடுவேன். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி அம்மா கிட்ட மறுபடியும் இந்த பேரெல்லாம் கேட்க முடியும், அதான் இப்போவே கேட்டு வச்சுட்டே சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி அப்படி நம்ம ரேவதி அரவணைச்சு நீ எதுவுமே கவலைப்படாத, அப்படி எந்த சம்பவமே நடக்காது, அத்தை கிட்ட எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அதில் உறுதியாக இருக்காங்க. ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து சரி நீ எப்படியும் உறுதியாக இருக்க, ஆனால் நடக்க போகிறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா எனக்கு தான் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும், அம்மா எப்படி தான் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே பாட்டிக்கு மேலே ரொம்பவே கோபத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வேற ஊர் மக்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அம்மாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி அம்மா கும்பாபிஷேகத்துக்குள்ள வருவாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட பேசும்போது கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, அத்தையை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம சந்திரகலாவுக்கு தாங்கவே முடியல. கடைசி நேரத்தில் என்ன பண்ணாலும் இந்த கார்த்தி வந்து சொதப்பிடுறான். இந்த வாட்டிய பஞ்சாயத்தில் வச்சு அந்த கிழவி குடும்பத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் கார்த்தி சிலையை கொண்டு வந்துட்டானே. இப்போ என்ன பண்ணுறது, என்னோட அக்கா கரைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி அவளை இந்த கும்பாபிஷேகத்துக்கு போக விடாமல் தடுத்துடணும். என்ன இருந்தாலும் அவள் போக போகிறதில்ல, இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காளியம்மா முத்துவேல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. காளியம்மையும் இப்போ என்ன பண்ணுறது, அந்த சிலையை தான் மீட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, எப்போவுமே இந்த கிழவியோட குடும்பம் தானே முன்னிலையில் இருந்து இந்த வேலையெல்லாம் செய்து வைப்பாங்க, பேசாம இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி செய்திடலாம்னு சொல்லிட்டு காளியம்மையும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா கும்பாபிஷேகம் நடக்கணும், அதுக்கான வேலைகளை பாருங்க, எப்படி எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி கோவில்ல சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராஜராஜனும் அந்த இடத்துல வராங்க. பாட்டிக்கிட்ட வந்து அம்மா எனக்கு ஏதோ ரொம்பவே பதட்டமா இருக்கு, ஈஸ்வரி எப்படி தான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவான்னு புரிய மாட்டேங்குது, சும்மாவே நம்ம குடும்பத்துக்கு மேல ரொம்பவே கோபத்துல இருந்தா இப்ப வேற ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கு மேலேயுமே ரொம்பவே கோபத்துல இருக்கா, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எப்படி அவ இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து நம்ம கூட எல்லா சடங்குகளும் பண்ணுவான்னு புரிய மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டியும் ராஜராஜன் கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, அதான் நம்ம பேரன் கார்த்தி இருக்கான்ல, கண்டிப்பா கார்த்தி எந்த சூழ்நிலையிலையும் அவளோட அத்தை கறியை சமாளிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டியும் ராஜராஜனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ராஜராஜனும் அதை நம்பிதான் நானும் இருந்துட்டு இருக்கேன் அம்மா, எது நடந்தாலும் நல்லபடியா இருந்தா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க.